ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க மறைவான இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இங்க இவ்வளவு வீடு இருக்கு, இங்க என்ன ஆக போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க பாதுகாப்பு குறைன்றதை ஒத்துக்குங்க. திமுக ஆளுங்க என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு எங்க போச்சு? ஏன்னா இப்ப அந்த பொண்ணு மேல குற்றம் சொல்லிடணும். அப்பதான் காவல்துறை வந்து நல்ல துறை. அண்ணாமலை அவர்கள் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு, நான் எத்தனை வருஷம் நான் போலீஸா இருந்திருக்கேன், எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், நீ எல்லாம் மனுஷனாடான்னு வாடா போனா. ஏன்னா அதை படிச்சீங்கன்னா உங்க வீட்டு குழந்தைய படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆராசா ஒரு கோயிலுக்கு போறதை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஊர்ல இருக்க கோயிலுக்கு போறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. தான் கட்சியில இருக்கிற ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வரணும் போது இனிமேலாவது இப்ப 25 லாக்அவுட் இருக்கு, யாரும் கேட்கறது கூட இல்ல. இவங்க எல்லாம் பேசுறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தொட்டில வந்து மலம் கலக்குறாங்க, எல்லாம் பண்ண. ஆனா ஒருத்தரையும் பிடிக்கல. ராகுல் காந்தி சொல்றது எஸ்ஐஆர் தப்புங்கிறாரு. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எஸ்ஐஆர் ஒத்துக்கிறோம், ஆனா இந்த சமயத்துல ஏத்துக்கிறீங்க. ஏன் எலெக்ஷன் டைம்ல தான் பண்ணுவீங்க? அப்பதான் பண்ணுவாங்க. ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க சார். முதல்கட்ட தேர்தல் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு தமிழகத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 11 இருந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது, போராட்டம் நடக்க போகுது கூட்டணி கட்சிகள் சார்பாக அப்படின்னு இன்னைக்கு ஒரு தகவல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க சார். இந்த எஸ்ஐஆருக்கு ஏன் இந்த அளவுக்கு திமுக தான் வேணும்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, ஆனா இப்ப அவங்களே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணம் சார்? இல்ல, முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஸ்ஐஆர்ல பிஜேபிக்கு எதிர்ப்பு ஓட்டெல்லாம் வெளியில் அமைச்சிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சொன்னாங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, உள்ள வருது பாத்தீங்கன்னா இறந்தவங்களை கரெக்டாக வெளியில் அமைச்சிடுறாங்க. எஸ்ஐஆர்ல இறந்தவங்க வெளியில போயிடுறாங்க, புலம்பெயர்ந்தவங்க வெளில போயிடுறாங்க, 2 தடவை இருக்கிற வாக்காளர் வெளில போயிடுறாங்க. இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமான ஓட்டுகள். இறந்தவங்க தான் அவங்க தேடுவாங்க. இந்த திமுக இதுலேயுமே ரொம்ப கை தெரிந்தவங்கன்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் டைம்ல வந்து அவங்கள்ட்ட கத்துக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றது காரணம் என்னன்னா, இந்த குறுக்கு தனத்தை தான். அதாவது இந்த வீட்டுல தெரியுமாப்பா, ரெண்டு பெருசு இறந்துட்டாங்க தெரியல, அந்த வீட்டுல ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லுவார் மனசுல. அந்த 2 பேர் வச்சுப்பாங்க. கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த 3-4 மணிக்கு மேலே எல்லாம் கொஞ்சம் அசதியாக இருக்கும்போது டக்குன்னு அந்த 2 பேருக்கு மேலே இன்னும் 2 பேர் வந்து வயசானவங்களை கூப்பிட்டு வந்து ஓட்டு போட்டுருவாங்க 2வது தடவை. இதுதான் அவங்க எப்பவுமே பண்ணுறது. ஒரு ஆள் இங்கே இல்லைன்னா, இந்த ஊரில் இல்லை தெரியல, இவரோட ராமகிருஷ்ணன் பையன் 2வது பையன் ஊரில் இல்லை, ஞாபகம் வச்சுக்க துபாயில் இருக்கான், அவன் கரெக்டாக ஓட்டு போட்டுன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஆளை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய விஷயத்தில் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா, 18 இயர்ஸ்க்கு மேலே வர்றவங்க நவம்பரோட கரெக்டாக 18 இயர்ஸ் ஆகிறவங்கள நம்ம இந்த 2026 எலெக்ஷனில் அவங்க ஓட்டு போகிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தோட ஒரு சட்டமாக வந்துச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையம் இந்த நவம்பர் வரைக்கும் 18 வயசு பூர்த்தியானவங்களே இந்த வருஷம் வந்து ஓட்டு போட அனுமதிக்கலாம் அப்படின்னும் போது நவம்பர்ல எஸ்ஐஆர் பண்ணா எத்தனை பேர் 18 ஆகுறாங்க அவங்க பேரெல்லாம் உள்ள வந்துடும். யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ அவங்க பேர் வெளியில போயிடும். வேற ஊருக்கு போனவங்க பேர் இங்கிருந்து எடுத்துருவோம். டபுள் என்ட்ரி இருக்கவங்க பேரெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா திமுகவுக்கு பெரிய அடி விடும். அதனால என்ன பண்றாங்கன்னா, எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. பீகார்ல வந்து ஓட்சோரி அப்படின்னாரு, நேற்று கூட ஹரியானால ஓட்சோரினாரு. அதான் எல்லாரும் ஒரே கேள்வி கேட்கறாங்க. நீங்க எல்லாம் சொன்னீங்க பீகார்ல வந்து 65 லட்சம் பேர் போயிட்டாங்கன்றீங்க, ஒருத்தர் கூட இது வரைக்கும் கோர்ட்ல போய் நீங்க ராகுல் காந்தி சொன்னது கரெக்டுங்க, 65 லட்சம் மட்டும் இல்லை என் பேரும் போயிடுச்சு, இப்ப பாருங்க பீகார்ல என் ஓட்டு காணாம போயிடுச்சுன்னு சொன்னாங்களே யாராவது ஒருத்தராவது? அதான் எலெக்ஷன் கமிஷன் என்ன கேட்கறாங்கன்னா, இன்னொரு முறை இதை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம், அரசியல் கட்சி மேல நடவடிக்கை எடுப்போம். நாங்க எடுக்கிறது ஒண்ணு தப்புன்னு சொன்னா ஒண்ணு கோர்ட்டுக்கு போங்க, இல்ல அமைதியை எடுத்துக்கங்க. வெளியில வந்துட்டு நான் கோர்ட்டுக்கும் போக மாட்டேன், உங்களை திட்டிட்டே இருக்கிறது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி தாங்க. எங்களை திட்டிட்டே இருந்தா எங்களோட நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில குறையுது, நாங்க உங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னு சொன்ன உடனே இப்ப என்ன சொல்றாங்க திமுக, எஸ்ஐஆருக்கு நாங்க அது எதிரி கிடையாது, அதே இந்த சமயத்தில் நடத்தணும். ராகுல் காந்தி ஸ்டாண்டுக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாண்டுக்கும் பாருங்க. ராகுல் காந்தி சொல்றது எஸ்ஐஆர் தப்புங்கிறாரு, ஸ்டாலின் என்ன சொல்றாரு எஸ்ஐஆர் ஒத்துக்கிறோம், ஆனா இந்த சமயத்துல ஏத்துக்கிறீங்க. ஏன் எலெக்ஷன் டைம்ல தான் பண்ணுவீங்க? அப்பதான் பண்ணுவாங்க. எலெக்ஷன் டைம்ல தாங்க எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க கண்டுபிடிப்பாங்க. எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போடுறவங்க எப்ப கண்டுபிடிப்பாங்க அப்புறம்? அதனால இவங்க மக்களே வந்து எல்லாம் வெறுத்து போய் இந்த எஸ்ஐஆர் இந்த ஓட்டுன்னு எல்லாரும் முகம் சுடிக்கிறாங்க. இது எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போறீங்க, மக்கள் மத்தியில ஓட்டு வாங்குங்க. இப்ப பீகார்ல தோக்க போறாங்க, அதுக்கு ராகுல் காந்தி முதல்ல சொல்லிட்டாரு. இவங்க இப்ப தோக்க போறாங்க தமிழ்நாட்டுல, அதுக்கு இப்பயே ஒரு ஆரம்பிக்கிறார். சரி, இன்னைக்கு வந்து
நெல்லையில ஜெயிக்கல அப்படின்னா நம்ம வெற்றி பெற்றுதான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அங்க இருக்கிறவங்களோட பதவிகள் வந்து பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து வார்னிங் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் திமுக வட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து பயத்துல நடுங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க சார். அப்படின்னா பயம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது நான் ஜெயிக்க போறேன், கண்ணு கெட்டின வரைக்கும் எதிரியே தெரியல, 200க்கு 234 நமது அப்படின்னு சொன்னார் 6 மாசம் முன்னாடி. இப்ப ஜெயிக்கலன்னா அவங்க பதவி எடுத்துருவாரு. அப்ப என்னன்னா உங்களுக்கு தோல்வின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா ஸ்டாலினை பார்த்து பயப்படல, தோல்வியை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க தோல்வியை பார்த்து பயந்து இனிமேல் இங்க ஏதாவது எடுக்கலன்னா உங்க சீட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது வரைக்கும் நீங்க ஜெயிக்க போறீங்கன்னா ஒன்னும் கவலை இல்லப்பா, நம்ம ஜெயிக்க போறோம், ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க, நம்ம சட்டத்திட்டங்கள் நல்ல நம்மளோட ஸ்டாலின் அவர்களோட நலத்திட்டங்களே நம்ம கொண்டு போய் சேர்க்கும், ஏன் கவலைப்படுற அப்படி பேசல. எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எப்படி தோத்துற போறோம், எப்படியாவது பண்ணி ஜெயிச்சிருங்க, இல்லைன்னா உங்க பதவி போயிடும்னு சொல்லி மிரட்டுறதுன்றது திமுகவோட தோல்வி உறுதியானதுதான் தெரியுது. தாவேகாவினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ இவங்க பிரச்சாரத்திற்கு போகணும் அப்படின்னா இந்த ரோட் ஷோ பண்றதுக்கான இந்த விதிமுறைகளை எல்லாமே நெறிமுறைகளை எல்லாமே சரியா ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கான நெறிமுறைகள், அதாவது வைப்பு நிதி 5000 பேர் 10,000 பேர் வந்தா 1 லட்சம், அதுக்கு மேல வந்தா 2 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு அந்த வைப்பு நிதின்னு சொல்லிட்டு ஒண்ணு தமிழக அரசு நிர்ணயம் பண்ணியிருக்காங்களே சார், இது எதுக்காக, இது எந்த மாதிரியான அடிப்படையில வந்து கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகளை பழி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வேற என்ன. நீங்க 5000 பேர் சொல்லுவீங்க, நம்ம இப்ப நான் சொல்றேன் 5000 பேர் வருவாங்க, நான் கணிக்க முடியாது 5000 பேர் வருவாங்க. 5000ன்றது 6000 ஆகும். உடனே கூப்பிட்டு 5000 சொன்னீங்க, 6000 வந்திருக்கு, உங்க 1 லட்ச ரூபா வைப்பு நிதி போயிடுச்சு, நான் கொடுக்க முடியாது அப்படின்வாங்க. நீங்க நடந்து போகும்போது ரோட்ல வந்து பிளாட்ஃபார்ம் இடிச்சிட்டீங்க, அங்கே இதுவாயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு 50,000 எடுத்துக்கிறோம். அது என்ன அர்த்தம்னா ஆளுங்கட்சி தவிர எதிர்கட்சி யாரும் ரோடுக்கு வராதிங்க, பிரச்சாரம் பண்ணாதீங்க, ரோட் ஷோ நடத்தாதீங்க. அப்புறம் வந்தாலே உங்களுக்கு பயம். ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்றது இன்னும் கொஞ்ச நாள் போனால் 5000ன்றது இப்போ சாதாரண உண்மையே கிடையாது. இப்போ 50,000 வந்து வச்சுங்களேன், 5 லட்சம், ஒரு 1 லட்சம் பேர் வந்தாங்க வச்சுக்கலாம் 10 லட்சம்வாங்க. இப்போ 1 லட்சம் பேர் வர்றாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கட்டுறாங்கன்னா இந்த 10 லட்சம் திருப்பி வாங்க முடியாது உங்களால. கவர்மெண்ட்ல ஒரு பணம் கட்டிட்டீங்கன்னா திருப்பி வாங்குறது கஷ்டம். எதையாவது ஒரு காரணம் காமிச்சு நீங்க போகும்போது மேல வந்து மரத்தை வந்து இடிச்சிங்க, மரம் விழுந்துருச்சு, கீழே எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி பயமுறுத்துறது தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து என்ன சொல்றது, தலையை சுத்தி மூக்க தொடர மாதிரி எதுவுமே இல்லை. நேரடியா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெர்மிஷன் கேட்கும் போது எத்தனை வாகனங்கள் வரப்போகுது, அத்தனை வாகனங்கள் மேல வந்துச்சுன்னா அதுல சொல்லிடணும். நீங்க சொன்ன 500 வாகனம் வந்தால் இந்த மைதானம், அதற்கு மேல் வந்தா இந்த மைதானத்தை நிறுத்தக்கூடாது, ஊரை விட்டு தள்ளி இன்னொரு இடம் அங்கதான் நிறுத்தணும். உங்க தொண்டர்கள் நடந்து வந்தா எனக்கு கவலை இல்லை, எனக்கு இதுதான் எச்சரிக்கை தான் முக்கியம் அப்படி சொல்றது வேற. 5000 வந்தா 50 10 லட்சம் கூட 5 லட்சம் கூடன்னு சொல்றதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எக்கனாமிக்கலா பயமுறுத்துறது எதிர்கட்சிகளை. இப்ப கூட்டணியில இருக்கிற கட்சிகளுமே வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தானே சார் தெரிவிப்பாங்க. கூட்டம் அந்த டிஎம்கே கூட்டணியில் இருக்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து நிலைய வித்வான்கள் ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு இருப்பாங்க. பேசிக்காவுமே வந்து இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பேரணி கூட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி இருந்தா போதும், இந்த ரோட் ஷோ எல்லாம் தேவையில்ல, அதுக்காக இந்த வைப்பு நிதி கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அவங்களுக்கு ரோட் ஷோ போறதுக்கு வழி இல்லை. அவங்க யாரை பார்ப்பாங்க, அவங்க தலைவர் யாரும் ரோட்ல பார்க்க மாட்டாங்க. ரோட் ஷோ பண்ற அளவுக்கு யாரும் அங்க ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை. இப்ப விஜய் இருக்கிறாருன்னா விஜய் அங்க இருக்கிறாங்க, அது மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக்கா அவங்க யோசிப்பாங்க. இந்த மாதிரி வருவாங்களே, இப்போ நாங்கள் இப்போ பிஎம் கூட்டு வருவோம், ஹெச்எம் கூட்டு வருவோம், யாராவது கூட்டு வந்து ரோட் ஷோவில் ஆள் வருவாங்க, இங்கே யாரை கூட்டு வருவாங்க இங்கே இருக்கிறவங்க, அதனால அவங்க அது வேணான்னு சொல்றாங்க. மற்றபடி நீங்கள் ஒன்றும் இல்லை, நாளைக்கே பொதுக்கூட்டத்துக்கு ஒரு அமௌண்ட் கேளுங்களேன், அப்போ இவங்களே எப்படி பேசுவாங்க பாருங்க. ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனீங்கன்னா 5000 பேர் நடத்தீங்கன்னா அப்போ 50,000 ரூபா கட்டணும் டெபாசிட். இதுன்னா மியூசிக் ஆடிட்டோரியத்தை நடத்துறதுக்கு பணம் கேட்கறது. இது மாதிரி வந்து இப்படிலாம் பண்ணா என்ன ஆகுன்னா, ஒரு கட்சியை வந்து ஒரு மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறதுக்கு பயப்படுவாங்க. சந்திக்க போனாலே 50,000 கூட 1 லட்சம் கூடன்னா அது சரியான அணுகுமுறையா எனக்கு தெரியல. இப்போ நீதிமன்றம் இதுக்கு என்ன சார் வந்து, கண்டிப்பா நீதிமன்றம் இதுக்கு வந்து எப்படின்னா, நீங்க டெபாசிட் பண்றதை பத்தி சொல்ல மாட்டாங்க. டேமேஜ் ஆனா அந்த கட்சி இருக்குல்ல, கட்சியை கேட்டு கட்சியை ஒரு நோட்டீஸ் கொடுத்தா கட்சி கொடுத்தாங்கணும். அப்படி கட்சி கொடுக்கலன்னா அந்த கட்சியை பத்தி தேர்தல் ஆணையத்தில் முறையிடுங்க, அவங்க தேர்தல் நிக்க கூடாது அப்படின்லாம் சொன்னா ஈஸியா இருக்கும்ல. நீங்க முன் வைப்பு நீதின்றதை விட இப்ப உங்க கட்சினால இப்ப ஒரு இது நடந்தது, ஞாபகம் இருக்கு, ஜெயலலிதா பீரியட்ல பாமக ஒரு இது நடத்தி பெரிய ஒரு மகாபலிபுரத்தில் நடத்திக்கிறேன் அந்த இது ஒரு மாநாடு நடத்துறாங்க. அப்போதான் இந்த பிரச்சனையே வந்தது. மாநாடு நடக்கும்போது ஏகப்பட்ட டேமேஜ் ஆச்சு. அப்போதான் ஒரு ப்ரொபோசல் கொண்டாந்தாங்க, இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ஏன் வந்து அரசியல் கட்சிகிட்ட வசூல் பண்ணக்கூடாது,
அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி இப்போ கோர்ட்டு சொல்லலாம், நாளைக்கே நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம், பொதுக்கூட்டம் போட்டு முடிச்ச உடனே ஒரு டேமேஜ் ஆயிடுச்சாங்க, அங்கே எல்லாம் அசர்டைன் பண்ணுறாங்க, ஒரு 10,000 ரூபாய் வேணும்னா நோட்டீஸ் கொடுத்தா பே பண்ண போகிறோம். கண்டிப்பா அப்படி பண்ணலாம். ஆனால் முதல்ல வைப்பு நிதி கொடு, அப்போதான் அவனுக்கு கொடுப்போனா அவங்கள்ட்ட திருப்பி பணம் வாங்க முடியாது. ஆனா இன்னைக்கு தமிழக அரசு கிட்ட நிதி இல்ல, அதனால இந்த மாதிரி எல்லாம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரினா மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய எனக்கு அது சரியா படல. ஏன்னா இப்படி வர்ற நிதி தான் வச்சுதான் கவர்மெண்ட் நடத்தணும் இல்ல, குரல் வலைய நெரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. இப்போ எந்த கட்சியுமே வெளியே பிரச்சாரம் செய்ய அப்படி மீறி, அதாவது ஒரு ரோட் ஷோ நடத்துறோம் அப்படின்னு நினைச்சாலே அப்பா இனிமேல் ரோட் ஷோவை வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க மனம் வெறுத்து போயிடணும், அப்படி எல்லாம் கொண்டு ப்ரொசீஜர் கொண்டு வந்து விடணும்னு நினைக்கிறாங்க. இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தான் நேற்று தமிழக முதல்வர் வன்மத்தை கக்குகிறார், ஆதாரமற்ற விஷயங்களை பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோபமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாரு சார். இப்போ அவர் தமிழக முதல்வரை தாக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்களோ? விஜய் எங்க போனாலும் அவர் அந்த பொதுக்கூட்டம் அந்த நடத்துற இடத்துக்கு போறதே ஒரு ஊர்வலம் தான் போய் ஆகணும். அது கண்டிப்பா ரோட் ஷோவா தான் இருக்கும். அது தடுக்கிறது கூட அவங்க வேறன்ட்டே இது மாதிரி பண்ணலாம். நீங்க விஜய்க்கு வர்ற கூட்டம் எல்லாம் 1 லட்சம் விஜய் தடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இதை விஜய் தடுக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன், அதை ஒரு காரணமா காமிச்சு 1 லட்சம்ன்றது 2 லட்சம் 3 லட்சம்னா தொண்டர்கள் எங்க போவாங்க? 20 லட்சம் வரைக்குமே வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க எங்க போவாங்க? 20 லட்சத்தை கொடுத்துட்டு அவங்க திருப்பி வாங்க முடியுமா? எதையாவது காரணம் சொல்லி இல்லைன்னுவாங்க. அது என்ன, எனக்கு ஜனநாயகத்துல இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு விஷயம். ஒரு சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்ற மாதிரி எவ்வளவுதான் ஒருத்தர். நான் எங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஒன்றும் அரசியல் வரலாம், அரசியலுக்கு அவர் தான் உண்மையில மக்கள் விரும்புறாங்கன்னா நீங்க ஒன்றும் தடுக்க முடியாது. நம்ம என்ன ஒரு ஸ்கிரீன் போட்டா நீ பார்க்க கூடாதுன்னு சொல்ல முடியும்? மக்கள் விரும்பினாங்கன்னா கண்டிப்பா போய் தான் ஆகணும். அதை போய் அது எப்பவுமே திமுக அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் அந்த காலத்துல பண்ணாங்க. எம்ஜிஆர் எங்க போனாலும் இதுக்கு பொதுக்கூட்டத்துக்கு இது கிடையாது, பெர்மிஷன் கிடையாது, அவர் எங்கேயாவது மக்களை பார்த்தா பார்க்க கூடாதுன்றது அது எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அவர் மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்தாரு இல்ல. இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமுக்குறாங்களோ அந்தந்த கட்சிகள் வளரதான் செய்யும். இப்ப விஜய் அவர்கள் பேசும்பொழுது சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல டிஎம்கே டிவிகே இது ரெண்டுக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நயினார் அவர்கள் சொல்லியிருந்தாரு பாஜக எவ்வளவு பெரிய கட்சி அப்படிங்கறது விஜய்க்கு இப்ப வரைக்கும் இன்னும் தெரியல, அதனாலதான் இப்ப வரைக்கும் குழந்தை பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க சார். அதே மாதிரி வைகோவும் சொல்றாரு ஆத்திச்சூடி தெரியாதவரெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிதான் கேள்வி கேட்டிருக்காருங்க சார். அப்படி இல்லைங்க, இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிற நேரம் நான் எனக்கும் ட்ரம்ப்புக்கு தான் போட்டின்னு வச்சுங்களேன். அப்ப என்னன்னா அந்த கட்சி அவர் அந்த கட்சியை தூக்கி நிறுத்துறதுக்காக எங்க 2 பேரும் தான் போட்டி. ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்டுங்கட்சி யாரு? திமுக. அப்ப திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டின்னா அப்ப என்ன அர்த்தம்? நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்ற இதுல சொல்றாரு. ஒரு எப்படி கணக்கு போட்டாலும் அது மாதிரி வராது. அது அவர் சொல்றது தப்பு இல்லை. அவர் என்னதான் அவர் கூட்டம் கூட்டினாலும் அந்த அளவுக்கு ஈக்குவலா வர்ற அளவுக்கு அவர் எம்ஜிஆர் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இது வரைக்கும் வரல. ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது. இன்னும் செயல்முறைகள் ஒன்றும் தெரியல எதுவுமே. மக்கள் சப்போர்ட் உண்டு, ஆனா அவர் கூட்டணியோடு சேர்ந்து அவருக்கு ப்ரூவ் பண்ணலாமே தவிர தனியா நின்று அவர் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு உண்மையில வளரலன்றது என்னோட கருத்து. இன்னைக்கு கே நேரு அவர்களுடைய விவகாரம் இப்ப வரைக்குமே கரண்ட்லயே தான் சார் இருக்கு. ஆனா இதை மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு திமுக திட்டம் போடுறாங்க. ஆனா ஈடி தரப்புல இருந்து நிறைய அவங்களுடைய கேள்விகளோ அவங்களுடைய கடிதங்களையும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நேரு அவர்கள் ரொம்ப சைலண்டா கோவிலுக்கு போயிட்டு சட்டநாதர் கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேணும்னே எங்களை பாஜக தீண்டிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு அவரு. இடி நம்ம சொல்லியாச்சு, இந்த மாதிரி எங்களோட மொத்த 232 பக்கத்தில் உள்ள அறிக்கையை கொடுத்தாச்சு. எனி ப்ரூடன்ட் பர்சன் வில் அண்டர்ஸ்டாண்ட் இது என்ன இருக்குன்னு. ஒரு டிஜிபிக்கு இன்னும் அது புரியலன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. அதில் சாங்ஷன் வாங்கணும்னு சொல்றாங்க, பண்ணலாம், சாங்ஷன் வாங்கிட்டு எஃப்ஐஆர் போடணும், இதெல்லாம் எங்களுக்கு புரியுது, பிசி ஆக்ட்ல தான் வருது. அதை அட்லீஸ்ட் சொல்லாமே. எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிட்டு எல்லா ஒரு குற்றம் நடந்த உடனே முன்னாடி சொல்ற ஒரு போலீஸ்காரங்க டிஜிபி சொல்லலாம், ஆமா எங்களுக்கு இடி வந்திருக்கு, அதுல சொல்ற அளவுக்கு பிரைம் எஃப்எஸ்சி கேஸ் இருக்கு, அதுல நாங்க கண்டிப்பா நாங்க ரிஜிஸ்டர் பண்ண போறோம், அதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டி கொஞ்சம்லாம் இருக்கு, பிசி எனக்கு கரப்ஷன் ஆக்ட் வருது, கரப்ஷன் ஆக்ட் இருந்தாலும் அவர் மேல சாங்ஷன் வாங்கணும்னா அவரை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி சாங்ஷன் வாங்கணும், அந்த நடைமுறைகள் பண்ணிட்டு இருக்க தாமதமாவதை தவிர கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படி சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? ஆனா இப்போ அவருக்கு சரியான முடிவு எடுக்க முடியல. ஏன்னா எடுத்ததுமே அவர் பெரிய பொறுப்புக்கு வந்ததுனால ஒரு சரியான டிசிஷன் எடுக்க முடியாம தடுமாறிட்டு இருக்காரு பொறுப்பு டிஜிபி அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாயிட்டு. இல்ல இது அவர் மட்டும் முடிவு பண்றது இல்லைங்க, இது லா செக்ரட்டரியில இருந்து ஹோம் செக்ரட்டரியில இருந்து எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றது, அவர் மட்டும் முடிவு பண்றது இல்ல. அதுக்கு அவருக்கு உண்டான நிர்பந்தம்னா என்ன ஆனாலும் சரி ரிஜிஸ்டர் பண்ண, எஃப்ஐஆர் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இதை காரணம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கண்டிப்பா இது சம்பந்தமா நாங்க நீதிமன்றம் போவோம், நீதிமன்றம் தலையிட்டாதான் இதுக்கு ஒரு விடிவு வருமே தவிர ஆளுங்கட்சியா அவங்களா
அதுவும் KN போன்ற மேலாம் எஃப்ஐஆர் போடுவாங்கன்றது நான் நம்பிக்கை இல்லை. அதனால தான் அவர் கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. ஆசை அவர் கோயிலுக்கு போறதை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஊர்ல கோயிலுக்கு போறவங்கலாம் கண்டுபிடிச்சு திட்டுறாரு. தான் கட்சியில இருக்கிற ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வரணும் போது இனிமேலாவது மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எப்படின்னா KN கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவர் இஷ்டம். அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவருக்கு ஒரு ஆசை வரும்போது கோயிலுக்கு போறாரு. அப்ப அதே மாதிரிதான் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆசைன்னா கோயிலுக்கு போவாங்க. ஒரு விழாக்கு தான் போனேன். ஆனா அந்த மாதிரி சமயத்துல பண்டிகைக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்க இந்து பண்டிகைகள்லாம் எங்களுக்கு பிடிக்காது, அதெல்லாம் இயற்கைக்கு விரோதமானது, அறிவுக்கு உகந்ததுன்னு சொல்லும் போது உங்ககிட்ட இருக்கிற ஒரு அமைச்சரே போய் கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலாம், போயிட்டு வர்றாரு. அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரல, நான் KN அவர்களை கேட்கிறேன், உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் நம்பிக்கை இருக்குல்ல, அன்னைக்கு உங்க முதல்வர் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. இது என்ன வகையான ஒரு டிசைன்? இது ஊர்ல இருக்கவங்க எல்லா நாட்டிலையும் பாத்தீங்கன்னா ஒரு அதிபரோ ஒரு பிரதமரோ ஒரு நாட்டோட ஒரு முன்னாடி இருக்க தலைவரோ தன்னோட நாட்டுல 1% மக்கள் ஒரு குறிப்பிட்டதுல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா அந்த நம்பிக்கையை அவங்க பாராட்டுவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஒரு உதாரணத்துக்கு எங்கேயோ இருக்கிற எத்தியோப்பியால ஒரு 1000 பேர் சேர்ந்து ஹோலி பண்டிகை கொண்டாடினாங்கன்னா எத்தியோப்பியால இருக்கிற அதிபர் அந்த ஹோலி பண்டிகைக்கு வாழ்த்துக்கள்னு வரும். அது ஹோலி பண்டிகை வாழ்த்து இல்லை, அதை கும்பிடுற அந்த 1000 பேருக்கு உண்டான மரியாதை. இங்க 8 கோடி பேர் இருக்கும், எப்படி பார்த்தாலும் 7 கோடி இந்துக்கள் இருப்பாங்க, ஒருத்தர் கூட நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன விதமான ஒரு விஷயம்? அதை KN போன்றவங்கலாம் என்டையர் அந்த கட்சி முழுக்கவே நாங்க நாத்திகர்கள், எங்களுக்கு தேவையில்லைன்னா கூட சொல்லணும்னு சொல்றோம். ஏன்னா நாத்திகர் உங்க கட்சிக்கு தான், இந்த சொசைட்டி நாத்திகம் கிடையாது, ஸ்டேட் நாத்திகம் கிடையாது, நீங்க எங்கன்னு சொல்லிதான் ஆகணும். ஆனா அதை கூட ஒரு பக்கம் ஏத்துப்போம், ஒரு நாத்திகம் பாவங்கன்னா. ஆனா உங்க கட்சியில இருக்கிறவங்களே எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, அப்ப யாருக்கு நீங்க வாழ்த்து சொல்ல மாட்டீங்க? யாரை ஏமாத்துறது? அந்த கட்சியில இருக்கிற ஒரு ஆராசாக்காக, ஒரு சுபவீர பாண்டியனுக்காக நீங்க இருப்பீங்களா, இல்ல உங்க பின்னாடி இருக்க 99% மக்களுக்காக போவீங்களா? இத KN போன்றவர்கள் அவங்க ஃபேமிலி யோசிக்கணும். நம்ம நம்பிக்கை இருக்கு, நம்ம நம்பிக்கை கூட முதல்வர் சொல்ல மாட்டாரு அப்படின்றது ஒரு சங்கடமான விஷயம் தான். கோவையில நடந்த விவகாரம் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சார். அது எவ்வளவு பெரிய இஷ்யூ. ஆனா 11:35க்கு அந்த பெண்ணு கூட வந்த நண்பர் கால் பண்ணியிருக்காரு. ஆனா 4 மணி நேரம் கழிச்சு தான் காவல்துறை அங்க போயிருக்கு. 100 போலீஸ் அந்த இடத்துல நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்றாங்க சார். 100 போலீஸ் இருந்துமா 4 மணி நேரம் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்கிட்டயுமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த பெண்ணாகவே போய் தனக்கு ஒரு உதவி வேண்டும் அப்படின்னு பக்கத்துல கேட்டதுக்கு அப்புறம் தான் உதவி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே பரவிட்டு இருக்கு. ஆனா காவல்துறை சொல்ற விஷயங்களுக்கும் இங்க அரசு அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கே சார். 2 விஷயங்க. இந்த எப்படின்னா, இதுக்கு திமுக ஆட்சிக்கு முன்னாடி நடந்த ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு நடந்துடும். தப்பு நடந்தோடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் தலையில கை வச்சுட்டு தப்பு நடந்துருச்சு, வேற வழி இல்லை, மக்கள்கிட்ட போய் சொல்லிடுவோம், வழி இல்லை, நம்ம நடந்து போச்சு தப்பு. இப்போ ஒரு நிர்பயா கேஸ் வச்சிங்களேன், நிர்பயா கேஸ்ல தப்பு நடந்து போச்சு, அது போலீஸுக்கு என்ன சம்பந்தம்லாம் வேற, ஆனா ஒரு தப்பு நடந்து போச்சு, போய் நின்று ஆமா டெல்லியில பாதுகாப்பு குறைந்து விட்டது, கஷ்டமா தான் இருக்கு, இவ்வளவு ஓப்பனா ஒருத்தர் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு திமிர் வந்துருச்சு பசங்களுக்கு, அந்த அளவுக்கு இப்படி ஓப்பனா ஒத்துப்பாங்களே. இல்ல ஏதாவது ஒரு கற்பழிப்பு நடந்தா கூட நாங்க ஆமா தப்பு தான் நடந்து போச்சு, நாங்க சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்துக்கணும், போலீஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு. இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாருங்களேன், முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி பாருங்க, நான் போய் சொல்றேன், ஒரு கொடியை போட்டுக்கிட்டு ஒரு கார் 5:30-6 மணிக்கு மேல ஒரு யூனிவர்சிட்டி உள்ள போகுதுன்னா கண்டிப்பா யாரோட தயவு எல்லாம் போக முடியாது, கண்டிப்பா போறோம். இவங்க என்ன சொல்லிருக்கணும் எடுத்தோன்னே, இது நடந்தது வியப்பா இருக்கு, இது இவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் உள்ள நடத்திருக்க முடியாது, இதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி யாரோ 2-3 தடவை பண்ணிருக்காங்க, இல்லைன்னா இவ்வளவு ஈஸி ஆக்சசிபிள் அவனுக்கு கிடைச்சிருக்காது, இதெல்லாம் கேட்பாங்கல்ல. கண்டிப்பா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் வருவாங்க, திமுக ஆட்சியில குற்றம் நடந்து முடிஞ்சிடும், அதை அப்படியே மாத்தி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கி சர்வசாதாரணமா கொண்டு போயிடுவாங்க. அப்படியே இல்ல ஒரே ஒரு ஆள் தான், அவர் அன்னைக்கு மட்டும் தான் வந்தாரு, இது வரைக்கும் நீங்க எத்தனை தடவை பாத்தீங்கல்ல, அந்த குற்றம் வாலி இருக்காரு, குற்றவாளி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில, அவரு இதுதான் முதல் தடவையா, எத்தனை தடவை எங்க தெரிஞ்சா உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் எங்க சொன்னாங்களா? இல்ல. இதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, அவ்வளவு சீக்கிரம் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள போய் ஒருத்தரால ஆக்சசிபிளா இருக்க முடியும்னா அவரோட பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்கணும்ல. இங்க அப்படியே கட் பண்ணுவாங்க, அப்படியே அன்னைக்கு மட்டும்தான் இவர் வந்தார் மாதிரியும் போன் எடுத்து மிரட்டா மாதிரியும் அப்படியே முடிச்சிருவாங்க. இந்த திருச்சி பண்றதுன்றது சொல்லுவாங்கல்ல, ஒரு குற்றத்தை நடந்துரும், அதை சரி மன்னிச்சிருங்க மக்கள்கிட்ட சொல்லிலாம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே மாத்தி வேற ஒரு கோணத்துல காமிப்பாங்க. அந்த இவர் அஜித்குமார் அந்த அடிச்சு கொள்ளும் போது கூட இன்னி வரைக்கும் அந்த லேடி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, என்ன காணாம போச்சுன்னு சொன்னாங்க, சொல்லுங்க யாராவது தெரியுமா?
தெரியாது. மர்மம் அது ஒண்ணா. எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் மர்மம் இருக்கும். ஆனா இங்க அந்த ஒரு குழந்தையை கற்பழிச்சாங்கன்னு சொல்லி அப்பா அம்மா போய் சொன்னதுக்கு அவங்கள நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்துறாங்க. இன்னி வரைக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைச்சதா? இல்ல. இதுல ஆமா ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலியல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுல உண்மையை ஆமாங்க 11 மணிக்கு கூப்பிட்டாங்க, 11:30 மணிக்கு எங்களுக்கு தகவல் வந்தது, போய் பார்த்தோம், கிடைக்கல சொன்னாங்களா? 4 மணிக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது, போய் பார்த்தா அந்த பெண் வந்து இருந்தாங்க, தூக்கிட்டு போகணும்னு சொன்னாங்க. நேற்று சொல்றாங்க 11:35க்கு என்ன இதை மறைக்க முடியாது, போன் பண்ணா 100க்கு பண்ணா அங்க இது ஒரு ரிஜிஸ்டர் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப 11:35க்கு யாரோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 மணி நேரம் 100 போலீஸ் தேடி ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க முடியாதா கேக்குறாங்க. பதில் சொல்றதுக்கு அந்த பக்கம் போயிருப்பாங்கன்றாங்க. நாங்க அந்த பக்கம் பார்க்கல, இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. கொடுமை என்னன்னா அந்த பெண்ணே பதில் சொல்ல தாண்டி தான் போய் ஒரு ஒரு வீட்டுல போய் உதவி கேட்டுருக்குன்றாங்க. எடப்பாடி சொல்றாரு இன்னைக்கு. ஏதாவது கொஞ்சம் பொருந்துதா உங்களுக்கு? அப்ப என்ன நடந்திருக்கும்? அப்போ இப்ப எனக்கு இப்ப டோட்டலா வேறமா பயமா ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அந்த இடத்துல மேல ஏறி போய் ஒரு உதவி கேட்கிற அளவுக்கு அந்த பொண்ணு இருந்திருக்காங்க அப்படின்னா காவல்துறையினால இது செய்ய முடியாதா? அப்போ நான் முதல்ல சொன்னதான் வருது. இப்போ உண்மையிலே 11:30 மணிக்கு வந்து இருந்ததுன்னா அதை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் நடந்திருக்கும், வேற வழியே இல்லை. எடப்பாடி அவர்கள் சொல்றதுக்கும் இங்க நடந்ததுக்கும் பாத்தீங்கன்னா கிளீனா 11:30 மணிக்கு போன் வந்திருக்கும். அட இது ஒரு பெரிய குற்றமா அப்படின்னு விட்டுருப்பாங்க. அந்த விஷயம் அந்த பெண்ணே போய் ஒரு இடத்துல போய் உதவி கேட்டு அந்த உதவி பண்றவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி அங்கிருந்து ஆள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ 100 பேர் தேடியும் கண்டுபிடிக்கவில்லை, ஒரு புது கதை சொல்றாங்க. அப்போ அந்த 11:30 மணிக்கு போனை எடுத்து லெத்தாஜிக்கா இருந்தது யாரு? அந்த போலீஸ் யாரு? ஏன் இப்படி இருக்கீங்க? இதான் நான் முதல்ல சொல்றேன். குற்றம் நடப்பது சகஜம், எல்லா உலகம் ஃபுல்லா நடக்கும். ஆனா குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அது இந்த ஆட்சியில மோசமா இருக்குன்றது இது உதாரணம். அதேதான் அங்க அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் நடக்கும். இந்த பெண்ணினுடைய வழக்குல அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த பெண்ணையே வந்து திரும்ப 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 குற்றம் சாட்டிட்டு ஏன் அங்க போன, நீ ஏன் அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து அவ்வளவு கொச்சையான வார்த்தைகள் வந்து அந்த பெண்ணை வந்து இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்களே. இதை வந்து அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் பேசுறது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க சார். இது ஏன் இந்த மாதிரி ஒரு நிலையில வந்து திமுக இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில எஃப்ஐஆர் படிச்சிருக்கீங்களா? நீங்க படிச்சிருக்கீங்களா? நீங்க சொல்லியிருக்கீங்க சார். அந்த மாதிரி ஒரு மோசமான கேவலமான எஃப்ஐஆர் என் வாழ்க்கையில் நான் படிச்சது இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அந்த பெண் மேல தப்புன்னு சொல்லணும். அந்த பெண் வந்து அந்த ஆணோட பேசிட்டு இருந்ததை விவரிச்சு எழுதியிருக்காரு அந்த எஃப்ஐஆர்ல. அந்த விவரிச்சு எழுதுனது தான் அண்ணாமலை அவர்கள் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு, நான் எத்தனை வருஷம் நான் போலீஸா இருந்திருக்கேன், எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், நீ எல்லாம் மனுஷனாடான்னு வாடா போனா. ஏன்னா அதை படிச்சீங்கன்னா உங்க வீட்டு குழந்தைய படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? அது எவனும் பண்ண மாட்டான் அந்த மாதிரி. அதை ஏன் பண்றீங்கன்னா படிச்ச உடனே இந்த பொண்ணுக்கு தேவைதான்ப்பா அப்படின்னு சொல்லணுமா படிக்கிறவங்களுக்கு. அந்த கில்ட்டை வந்து அந்த பொண்ணு மேல போட்டுடணும். அப்பதான் இவங்க பண்ற தப்பு இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்க வந்து என்னங்க ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒருத்தன் வந்து 2 பேர் நடு ரோட்ல மவுண்ட் ரோட்ல என் செயின் அறுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா செயின் யாராவது போடுவாங்களையா அப்படின்னு கேட்பாங்க இவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க. நான் சொல்றேங்க, ஏன் செயினுங்க மவுண்ட் ரோட்ல பட்டப்பகல்லைங்க 2 பேர் வந்து போலீஸ்காரங்க முன்னாடி அறுத்துட்டு போறாங்கன்னு கேட்டா அதெல்லாம் இருக்கட்டும் சார், யாராவது செயின் போட்டு மவுண்ட் ரோடு போவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த படிக்கும் போது கில்ட் அந்த பொண்ணு பக்கம் போயிடணுமா. ஏன்னா அந்த 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை? இப்படி சொல்ற திமுக இருக்காங்கல்ல, இவங்களோட தாய் கழகம் இருக்குல்ல தீகா, அங்க பேசுறாங்களே பெண்கள் பேசுறாங்கல்ல, அவங்க பேசுறத கொஞ்சம் கேட்க சொல்லுங்க. இவங்களே தான் சொல்றாங்க, ஏன் பெண் எப்படி இருந்தாலும் நீங்க வந்து ரேப் பண்ணுவீங்களா, பெண்ணு ஆடைக்கு குறைவா போட்டா நீங்க ரேப் பண்ணு அப்படின்னு சொன்னவங்க யாரு? தீகா காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி வேணா நாங்க ட்ரெஸ் போடுவோம், எங்களை நீங்க பார்க்க கூடாது அப்படின்னுவாங்க. அப்ப சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க பெண்ணா இருந்தா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க வச்சுங்களேன், நீ யாரியா என்ன சொல்றதுக்கு? என் உடை என்னன்னு நீ முடிவு பண்ணுவியா? நான் எப்படி? இல்லைங்க நீங்க அப்படி அரைகுறையா போட்டா ஆண்களுக்கு ஒரு இது வந்து தப்பு நடக்குமோ, அப்ப சின்ன குழந்தை அரைகுறையா போட்டு போதா, அப்ப அதையே நீ வந்து இது பண்ற, போக்சோல பண்ற, ஓம் புத்தியில வைக்கணும். இப்படிலாம் சொல்லக்கூடிய அறிவு வல்லுநர்கள் இங்க பாருங்க திமுக ஆளுங்க என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு எங்க போச்சு. ஏன்னா இப்ப அந்த பொண்ணு மேல குற்றம் சொல்லிடணும். அப்பதான் காவல்துறை வந்து நல்ல துறை. நான் கேட்கறது 11:30 மணிக்கு உனக்கு வந்துச்சு இன்டிமேஷன், 4 மணிக்கு என்ன பண்றீங்க? இதே மாதிரி அஜித்குமார்ன்றவங்க அடிக்கிறீங்க. ஒரு சாதாரண ஒரு பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நான் 6-5 பேர் சுத்தி நின்று ஒருத்தனை அப்படி அடிப்பீங்களா? நானும் தான் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என்னென்னமோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என் கிளைண்ட்டுக்காக, ஒருத்தரோட ஏட்டு கூட எட்டி பார்க்க மாட்டாரு. ஆனா இவருக்கு 10,000 நகை காணாம போச்சா, சுத்தி நின்று அடிக்கிறாங்க. அப்ப அங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க. இந்த ஆட்சியில பொறுத்த வரைக்கும் குற்றம் நடந்ததுன்னா அது அப்படியே உள்ள வேற ஏதோ நடக்கும், வெளியில சொல்றது டோட்டலா வேற. ஆனா உண்மை வெளில வர்றதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டாம். இன்னொரு 6-5 மாசத்துல ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா
இங்க நடந்த அத்தனை விஷயம் வெளில வந்துடும் இந்த கோவை அந்த பெண்ணோட பாதிப்பு உள்பட. இப்ப அந்த இடத்துல கள்ளச்சாராயம் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து அது மட்டும் இல்லாம அது ரெகுலராகவே அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரியான வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க சார். உண்மையாலுமே அந்த இடத்துல இருந்திருந்தா அந்த இடத்துல வரக்கூடிய ரவுண்ட்ஸ்ல வரக்கூடிய போலீஸ் எல்லாம் வந்து அது கவனிக்க வந்தாங்கன்றாங்களே அன்னைக்கு அங்க வந்துட்டு தான் போனோம், டெய்லி வருவோன்றாங்க. சரி, கள்ளச்சாராயம் காய்ச்சற இடத்துல பொண்ணும் பையனை போய் உட்காந்துருவாங்களா? மாட்டாங்க. அப்புறம் போலீஸ் வராங்க அப்படின்னாவே மாட்டாங்க. இல்ல நான் சொல்றது நம்மளே இப்ப பெண்கள் வேணாம், 2 ஆண்கள் போனாலே கார்ல போனாலே இருட்டுல போகும்போது 4-5 பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க வச்சுங்களேன், ஆண்களுக்கே பயம் வந்து திருப்பிக்கன்னு சொல்லுவோம். ஆமா, ஏன்னா வீணதுக்கு சண்டை வரும்னு திருப்பிடுவோம். ஒரு பெண்ணும் ஆணும் போயிட்டு ரிஸ்க் தெரியாது அவங்களுக்கு, இங்க கள்ளச்சாரம் வைக்கிறாங்க இங்க உட்காரலாமா, அப்படியா எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்படி கொண்டு வராங்க பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க மறைவான இடத்துல பேசிட்டு இருந்திருக்காங்க, இங்க இவ்வளவு வீடு இருக்கு இங்க என்ன ஆக போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க பாதுகாப்பு குறைன்றதை ஒத்துக்குங்க. அப்படி நீங்க பாத்துட்டீங்கன்னா நம்ம மெட்ராஸ்ல 11 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ரோட்ல எல்லா வீடும் லாக் ஆயிருக்கும், இருட்டா தான் இருக்கும், லைட் மட்டும் தான் எரியும். ஆணும் பெண்ணும் பேசிட்டு இருந்தாங்கன்னா ஒரு வேன்ல கொண்டு வந்து பொண்ணை கூட்டு போனாங்கன்னு என்ன அர்த்தம்? தூக்கிட்டு போயிட்டாங்க வச்சுங்க. அப்ப கேட்பீங்களா 11 மணிக்கும் பெண்ணுக்கு ஆணுக்கு எங்க என்ன வேலைன்னு கேட்பீங்களா? இது என்னங்க, இது கொஞ்சமா நியாயமா இருக்கா? அது நம்ம வீட்டு வாசல்ல நம்ம சுத்தி இருக்கிற நம்ம ஏரியால எல்லாரும் வீடு இருக்கிற இடத்துல பேசிட்டு இருக்கும் போது எவன் வந்து தூக்கிட்டு போறான்னு அவனை நீங்க வந்து சொல்லாம நீ ஏமா வெளியில இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்களோட வேலை அப்படிதான். இதே வேற நடந்து வச்சுங்க, வேற ஸ்டேட்லயோ இதே அதிமுக பேர் நடந்து வச்சுங்களேன், என்னதுக்கு எடப்பாடி தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றாங்க. இப்ப போதை பழக்கத்தாலதான் இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமாக இருக்கு. அதனால பீகார்ல வந்து மது வந்து கண்டிப்பா மது ஒழிப்பு, மதுக்கான தடை அதிகமாக அந்த இடத்துல இருக்கு. மதுவே கிடையாது அப்படிங்கிறதுனாலதான் குற்றமே நடக்கல. ஆனா இதே மாதிரி ஒரு நிலை இங்க தமிழகத்தில் வந்தா மட்டும்தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு விசிக தலைவர் சொல்றாரு சார். இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. எல்லாருமே என்னன்னா மதுன்னு சொல்றீங்க. நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், மது கிடையாது. மது மட்டுமே ஒரு இவ்வளவு இந்த மாதிரி ப்ரூட்டல் கிரைமுக்கு மது காரணம் இல்ல. மது எப்போ பண்ணுவாங்கன்னா ஒரு கொலை பண்றதுக்கு முன்னாடி இப்போ 1/2 hour முன்னாடி மது குடிச்சிட்டு போய் அடி கூட பண்ணுவாங்க. அது இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் தடுக்க முடியாது. நீங்க 4 நாள் முன்னாடி வாங்கி வச்சுக்கிட்டு செலவு செய்யறது. இது எப்படின்னா மது 24 hours கிடைக்குது, அதுக்கு மேல கஞ்சா ட்ரக்ஸ். அதுதான் இப்ப என்ன ஆகுதுன்னா பெரிய தலைவலி தமிழ்நாட்டு போலீஸ்க்கு. அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்க மது குடிச்சவன 2 அடி அடிச்சுன்னா உட்காந்துருவான், அடிக்காதீங்க சார் உட்காந்துருவான். ஆனா அந்த ட்ரக் குடிச்சவனு அடிச்சவனு மட்டும் உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுதான் போலீஸ்க்கு ஒரு அதை சொல்றாங்க, எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல சார். ஏன்னா வரும்போதே அவன் அவ்வளவு ஆக்ரோஷமா வரான். இப்ப வரைக்கும் உங்களுடைய முகத்தை காட்டவே இல்லையே சார்? காட்ட மாட்டாங்க. இல்ல 3 பேர் காட்டக்கூடாது. ஏன்னா ஐடென்டிபிகேஷன் பெரேட் முடியாம காட்டக்கூடாது. அப்புறம் இவங்க தான் ஏற்கனவே பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ப்ரொசீஜர், அதெல்லாம் கரெக்ட். அது பொண்ணோட போட்டோவும் காட்டக்கூடாது, பேரும் காட்டக்கூடாது எல்லாம். ஆனா இவங்க சொல்ற காரணம் வந்து மதுன்னா வெறும் ட்ரிங்க் லிக்கர் மட்டும் காரணம்ன்றது இல்ல. ஆனா ஒரு விஷயம் காரணம் எப்படின்னா லிக்கர் 10 மணிக்கு முடியணும். 24 hours கிடைக்கிற லிக்கர் காரணத்துக்கு அது காரணம் என்னன்னா நைட் எல்லாம் வெளியில போக முடியாம துவைக்கணும் பாருங்க. யாரும் வெளில போக முடியாது. இப்ப நைட்டு யாரும் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரு கூட போக முடியாது. எவன் எப்ப வருவான் எப்ப அடிப்பான்னு தெரியாது. இதுக்கு அடுத்த ரகம் வந்து ட்ரக்ஸ் அண்ட் கஞ்சா. கஞ்சாவும் ட்ரக்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ப்ரூட்டலான கிரைம் இருக்குல்ல. நான் சொல்றது புரிஞ்சுங்க. வண்டியில நைட்டு வராங்க, 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இதே நீங்க வெறும் தண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தா 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, நேரம் செயின் எடுத்துட்டு ஓடிடுவான். ஏன்னா அவன் போதைக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த மாதிரி கிரைம் இருக்கு பாருங்க. என்னன்னா நடக்கட்டும், அந்த பையனை தூக்கி அடிச்சு தூக்கி போடு, இந்த பொண்ணை இதுக்கெல்லாம் வந்து இப்ப அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸும் கஞ்சாவும் தான். அதை நீங்க சரி பண்ணாம தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரி பண்ண முடியாது. அதோட அவைலபிலிட்டியை நீங்க கட்டைல் பண்ணாம எங்க பார்த்தாலும் கிடைக்கும், ஆனா குற்றம் குறையணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. அதை நீங்க பாபு சொல்றாருங்க சார். இப்போ தமிழக அரசு இந்த 4.5 வருஷமா இந்த அளவுக்கு இவ்வளவு சிவியரா ஆக்ஷன் எடுக்கிறது திமுக அரசுல மட்டும்தான். ஏன்னா ஒரே நாள்ல வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ஷூட் பண்ணி நம்ம பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி வேற எந்த அரசுலயாவது நடந்திருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. குற்றம் நடந்துருச்சு, அந்த குற்றம் நடந்ததுன்னு நான் கேட்கல, குற்றம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன் நைட் லேட்டா போகுது, ஏன் லேட்டா வந்து போலீஸ் போறாங்க, இந்த மாதிரி விஷயத்த கேட்கும் போது அன்னைக்கே சுட்டு பிடிச்சிட்டோம் இல்லையா? இப்ப நான் அடுத்தது கேள்வி கேட்கிறேன். அடுத்தது அவங்க தான் குற்றவாளியா? நான் கேட்கலாமா? அவங்க தான் குற்றவாளியான்னு யாராவது தெரியுமா? எங்கள்கிட்ட பேசாதீங்க, சேதப்போ வேற யார்கிட்ட பேசுங்க. நாங்க இதே லைன்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் எப்படி நீங்க கொண்டு ஆளை கொண்டு நிக்க வைப்பீங்க, யாரை கொண்டு நிக்க வைப்பீங்க. இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஒரு கிரைம் நடந்தது, அடுத்த நிமிஷம் போலீஸ் வந்து ஒரு ஆளை கொண்டு இவருதான் சொன்னா மக்கள் தான் நம்புவாங்க. கண்டிப்பா கரெக்டா இல்லையா? இப்ப இந்த 3 பேர் தான் கிரைம்ன்றீங்க, ஓகேவா? இப்ப நான் இப்ப கேக்குறேன், யஷ்வந்த்னு ஒருத்தர் ஒரு ஆளு சின்ன குழந்தைய வந்து கொலை பண்ணி எரிச்சிட்டாருன்னு சொன்னோம். எரிச்சிட்டு உள்ள போனாரு, குண்டாஸ் எல்லாம் போனாரு, பெயில்ல வந்தாரு, அவங்க அம்மா கொண்டுட்டாரு, பணம் கொடுக்கலன்னு திரும்பி போயிட்டாரு, தூக்கு தண்டனை அவருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணுது. இப்ப சொல்லுங்க, நான் எதை நம்புறது? விட்டு பிடிச்சிட்டோம்
அப்படின்றத வச்சு கிரெடிட் எடுத்துக்காதீங்க. சேகர்பாபு இதெல்லாம் புரியாது, என்ன சட்ட சிக்கலாம் சொல்றது. நான் கேட்கிறேன், அதுதான் அவங்க தான் சொன்னா யஷ்வந்த் எப்படி வெளில வந்தார்? இப்ப ஜட்ஜ் சொல்றது என்ன, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்றது என்ன, யஷ்வந்த் வந்து அந்த குற்றம் நடந்ததுன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 மாசம் பொறுத்து தான் விட்னஸ் வந்து சொல்றாரு, ஆமா நான் அன்னைக்கு பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. 2 மாசம் பொறுத்து சந்தேகமா இருக்குன்னு வெளில விடுறாரு. சோ சட்டத்துல நீங்க ஒருத்தனை புடிச்சு கொண்டு நிக்க வச்சாலே அவன் தான் குற்றவாளின்னு நம்ப முடியாது. நீங்க நினைச்சா எதோ பண்ணலாம். இன்னைக்கு பதட்டத்தை தீக்கிறீங்க, ரொம்ப பதட்டமாகுது, ஒரு 4 பேரை கொண்டு நிக்க வைக்கிறீங்க. டெக்னிக்கலா போலாம் இல்லைங்க. எப்படிங்க 3 பேர் ஒன்னா சொல்றீங்க? கீழே காலில் 3 பேர் ஓடுறாங்க, ஒருத்தரை சொல்றீங்க. அந்த சுட்டு பிடித்ததே வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறது. இல்ல சுட்டு பிடித்த சந்தேகம் இல்ல, சுட்டு பிடித்த உடனே மக்களோட இது கொஞ்சம் குறையும். இல்லப்பா என்ன பண்ணாங்க, இல்லப்பா புடிச்சிட்டாங்க, ஆனா கூட்டு வந்துட்டாங்க, புடிச்சு சும்மா கூட்டு வந்தாங்களான்னு, புடிச்சு சும்மா கூட்டு வந்தாங்க, 2 போட வேண்டியது. அந்த கோவத்தை பதட்டம் இல்ல, கோவம் வந்து புடிச்சிட்டாங்களா, அடிக்காம கூட்டு வந்தாங்களா, அதுக்காக இல்ல சுட்டுட்டாங்களா அப்படின்னு அப்புறம் பார்த்தா காலுக்கு சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு இது அவர் நமக்கு தெரியாத மாதிரி சொல்றாரு. பட் இதை நான் நம்புறோம், நீங்க போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்து நம்புறோம். ஆனா போலீஸ் ஆக்ஷன் எடுத்து கரெக்ட்னு சொன்னீங்கன்னா திருப்பி கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. இவங்க தானே அப்படின்றது கோர்ட்டு தான் முடிவு போறோம், நீங்க முடிவு முடியாது. அதனால எதையும் ரொம்ப அந்த பேட்ச் எடுத்து குச்சிக்காதீங்க, நான் தான் உலகத்தை டாப்னு. இந்த 4.5 வருஷமா தமிழகம் சந்தி சிரிக்குதுன்றது உலகத்துல அத்தனை பேருக்கும் தெரியும். போன பீரியடுக்கு இந்த பீரியடுக்கு வித்தியாசம் குழந்தை கூட சொல்லிடும். லா அண்ட் ஆர்டர் அவ்வளவு கேவலமா நடந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே சொல்றேன், சாத்தூர்ல ஒரே லாக்அப் டெத் நடத்துறதுக்கு டெல்லியிலாம் பேசினாங்க. டெல்லியிலாம் டிபேட், சாத்தூர்ல எப்படி வந்து நடந்தது, அந்த லாக்அப் டெத் எப்படி நடந்தது அப்படின்னாங்க. இப்ப 25 லாக்அப் டெத் யாரும் கேட்கறது கூட இல்லை. இவங்க எல்லாம் பேசுறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தொட்டில வந்து மலம் கலக்குறாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஒருத்தரையும் பிடிக்கல. இப்ப இவங்க வந்து ஒரு காங்கிரஸோட மாவட்ட தலைவருங்க, என்னாச்சு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அப்ப இவர் சொல்றாரு நம்ம சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கு, அவர் மந்திரியா தொடர்றதுக்காக சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இந்த 4.5 வருஷமா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இதுவரை இருந்த ஆட்சியிலேயே மிக மோசமான ஆட்சி இதுதான் கன்ஃபார்மா சொல்லலாம்.